சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடுத்த நாள் விடியுது. வாழணும்னு ஒரு கட்டாயம் இருக்கே. வேதனை எல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கு. எல்லா நேரமும் அதை வெளிக்காட்டி கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சங்கடப்படுத்த கூடாதுல்ல. அதுவும் சரிதாங்க. மாமா அம்மா வந்துட்டாங்க. என்னங்க? நீங்க எப்ப வந்தீங்க மாமா? ஏங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தேன். நல்லா இருக்கீங்களா மாமா? எனக்கு என்னமா குறைச்சல், ரொம்ப நல்லா இருக்கேன். ஏங்க காலையில பேசும்போது கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அது ஒண்ணு இல்லம்மா, திடீர்னு பாக்கணும்னு தோணுச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன் அப்படி வரக்கூடாதா? என்ன மாமா நீங்க? லதாக்கா, மாமாவுக்கு உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியல, அதான் உடனே வந்துட்டாரு. அததான் இவ்ளோ நேரமா நாங்களும் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஏன் மாமா பேசாம நீங்களும் இங்கே இருந்துருங்களேன். இனிமே அங்க எதுக்கு மாமா? ஆமாங்க, நீங்களும் இங்கே வந்துருங்க. அப்படிலாம் நானும் யோசிச்சுதான் பாத்திர பண்டெல்லாம் எடுத்துட்டே வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? பாத்திரம் பண்டம் எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படி எதுவும் இங்க காணுமே. இந்த ஒரு பேக் மட்டும் தானே கொண்டு வந்திருக்க? இல்லம்மா, பக்கத்துலயே ஒரு வீடு பாத்திருக்கேன். பாத்திர பண்டதெல்லாம் அங்க வச்சுட்டு தான் இங்க வந்தேன். என்னது? வீடே பாத்துட்டீங்களா? நிஜமாவா? ஆமாம்மா, எல்லாமே ரெடி. நாளைக்கே நம்ம எல்லாரும் போய் பால் காய்ச்சறது மட்டும்தான் பாக்கி. பயங்கரமான ஆளுதான் நீங்க. எங்க கிட்ட சொல்லாமலே இங்க வந்து நீங்களே வீட பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களே. ஆமாம்மா. சரி சுந்தரிமா, நாளைக்கே நாம பால் காய்ச்சணும். அதுக்கு என்ன மாமா, நாளைக்கு எல்லாருமே போய் பால் காய்ச்சி அசத்திடுவோம். தாத்தா, நீங்க புது வீட்டுக்கு போறீங்களா? ஆமாடா செல்லம், வீட்டு பக்கத்திலே வந்துருவேன். அப்புறம் நாம அடிக்கடி பாத்துக்குவோம். ஹை ஜாலி. பாத்தியா மாலினி, இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ல? என்னதே நீ நிமிஷத்துக்கு ஒரு தரம் போன் போட்டாலும் ஐயப்ப லதாவை பாத்துக்கிற மாட்டுக்க கிருஷ்ணா உன்னை பாத்துக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? நீ முன்ன 10 நாளா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவன் உனக்கு போன் தானே பண்ணான். ஆனா ஐயப்பனை பாரு, லதாவுக்காக உடனே வீட்டையே காலி பண்ணிட்டு பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டான். புருஷனை இப்படித்தான் முந்தானையில முடிச்சு வச்சுக்கணும். அந்த வகையில உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. ஆமா ஆமா, அதுவும் இதுவும் ஒண்ணா? அப்படிலாம் பொண்டாட்டியே உலகம்னு இந்த காலத்துல யாரு இருக்கா? மாமாவை தவிர. ஒருத்தர் இருக்காரே. யார பத்தா? அது அது வந்து ஐயோ, அப்பத்தாக்க வெக்கத்தை பாரு புள்ள. மாலினி, உனக்கு புரிஞ்சிருச்சா? வயசான பாட்டி, ஏன் இப்படி நெளியிற? வயிறு வலிக்குதா? பொடி குட்டி கொழுக்கட்டை. யார பத்தா அவரு? அவர்தான். எவரு? என் வீட்டுக்காரரு. இருக்காங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, என் மனசுக்குள்ளேயே இருக்காரு. பாரா. வெற்றி, இந்த பாரு. அகிலன் தூங்கிட்டானம்மா? தூங்கிட்டப்பா. வெற்றி, சொல்லுங்கம்மா. பிஸியாப்பா? ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்க போல. ஆமாம்மா, அகாடமி அட்மிஷன் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. அம்மா சொல்லுங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, கொஞ்சம் பேசணும். சரி.
சொல்லுங்கம்மா. ஆ, அதான்பா, உனக்கு சுந்தரி கிட்ட பேச அங்கதான் சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்பதான் அவளும் இந்த ஊருக்கே வந்துட்டான்லப்பா. பக்கத்துல பக்கத்துல தானப்பா இருக்கீங்க, இப்ப பேசலாம்ல? இல்லம்மா, அது சரியா வராதுன்னு தோணுது. ஏன்பா அப்படி சொல்ற? சுந்தரி எனக்கு மனைவியா வரதை விட அகிலனுக்கு அம்மாவா வந்தா நல்லா இருக்கணும் மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா ஆனா என்னப்பா? அவங்க மனசுல அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னோ இன்னொரு லைஃப் வேணும்னோ நினைக்கிற மாதிரியே தெரியல. எதுவா இருந்தாலும் பேசி பார்த்தா தானப்பா தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் பேசினா தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கேன். அதனால அவங்க கிட்ட இத பத்தி என்னால பேச முடியல. அப்படி நினைக்காதப்பா. அவ எங்கேயோ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ, நீ எங்கேயோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தவ. ஆனா பாரு, உங்க 2 பேரையும் இவ்வளவு நெருக்கமா அந்த ஆண்டவன் கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காதுப்பா. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்க போய் தான் இவ்வளவு நெருக்கமா சேர்ந்திருக்கீங்க. நாம அப்படி நினைக்க வேண்டாமா? ஏன்பா? சரி, நீ ஏன் சொல்லு. தமிழுக்கும் ஒரு அப்பா தேவை, அகிலனுக்கும் ஒரு அம்மா தேவைதானே? கண்டிப்பா. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அவளுக்கும் ஒரு துணை தேவை இல்லையா? ம்? அது நீ சொல்ற விதத்துல சொன்னா அவ நிச்சயமா புரிஞ்சுப்பா. வேணாமா, நான் ஏதாவது பேச போய் அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட கெட்டு போயிடும். சரிப்பா, உன்னால சொல்ல முடியலன்னா சொல்லு, நான் சுந்தரி கிட்ட பேசுறேன்ப்பா. இப்படி யோசிச்சு தயங்கிக்கிட்டே இருந்தா எப்படிப்பா? ஒண்ணு நீ பேசு, இல்லைன்னா என்ன பேச விடுப்பா. சுந்தரி நான் சொன்னா கேப்பா. நானும் பெரியவங்க கிட்ட பேசிட்டு அவளை கன்வின்ஸ் பண்றேன்ப்பா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டா உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அகிலனுக்கும் ஒரு நல்ல அம்மா கிடைச்ச திருப்தியில நான் இருப்பேன்ப்பா. எனக்கு அப்புறம் உங்க 2 பேரோட நிலைமையை நினைச்சா என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. இல்லம்மா, சந்தர்ப்பம் வரும்போது நானே பேசுறேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்களேன். இல்ல வெற்றி, சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். தானா கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தா காலம் வேகமா போயிடும். நீ சரின்னு மட்டும் சொல்லு, நான் பேசுறேன். சரிம்மா, பேசுங்க. ஆனா யார் மனசும் வருத்தப்படாதபடி பேசுங்க. குறிப்பா சுந்தரி மனசு வேதனைப்படக்கூடாது.